வணக்கம். என் குருநாதர் எழுத்துச் சித்தர் பாலகுமாரர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்கினேன். எனக்கு 57 வயசு ஆயிடுக்கு. அப்படின்னா நான் 68ல் பிறந்திருக்கேன். இதுவரை நான் எத்தனை தேர்தல்களை பார்த்துருப்பேன், எத்தனை தேர்தல் பிரச்சாரங்களை சந்திச்சிருப்பேன், எத்தனை அரசியல் கட்சிகள் என் வாழ்க்கையில் புதுசு புதுசாக உதயமாகியிருக்கு, நான் எப்பெல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் ஒரு வகையில் கணித்து விட முடியும், யூகித்து விட முடியும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருட்டில் ஒரு 10 பைசாவை தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே தொலைச்சோமோ அங்கே தானே தேடணும். 41 பேர் நியாயம் நீதி கிடைக்கணுங்க. ஆனால் சப்ஜெக்டு அதிலிருந்து தாவி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரு காத்தடிக்கும் போது ஒரு பேப்பர், ஒரு கிழிந்த பேப்பர் அந்த காற்றுக்கு கட்டுப்பட்டு அது எங்கெங்கெல்லாமோ சுற்றி எங்கெங்கெல்லாமோ போய் எங்கெங்கேயோ போய் ஒரு இடத்துல விழுதில்ல. அது மாதிரி இந்த 41 பேருடைய அந்த இழப்பு அப்படிங்கிறது, அந்த துயரம் அப்படிங்கிறது வேற எங்கெங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கிற இடம் அரசியலாக இருக்கு. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கு. நாம் சராசரி மனிதர்கள் தானே, நமக்குள்ளார ஈரம் உண்டு தானே. நம்ம வீட்டுக்கு 5 தெருவில் நம்ம அப்படி சாலையில் போயிட்டு இருக்கும்போது 5வது தெருவில் ஒரு மரண வீடு ஒன்று இருக்குனாலே அந்த மரணம் யார் இறந்துருப்பா, என்ன காரணமாக இருக்கும்? ஐயோ சின்ன வயசாச்சு, ஐயோ அந்த பொண்ணு இன்னும் குழந்தை கூட பிறக்கலையே, ஐயோ இப்போ தானங்க குழந்தை பிறந்துச்சு அப்படின்னெல்லாம் நம்ம வேதனைப்படுவோமா மாட்டோம்? அந்த துக்கம்ங்கிறது இயல்பானதா இல்லையா? இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாக்க அதுக்காக நம்ம அப்பா செத்துட்டானா அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம ஏரியாவிலேயே ஒரு பேட்டையில் ஒரு ரவுடி இருப்பாங்க. அந்த ரவுடி நம்ம போகும்போதும் வரும்போதும் ஏதாவது கலாட்டா பண்ணுவான், சவுண்டை கொடுப்பான், நம்மளுடைய தலைமுடியை பிடிச்சி இழுப்பான், சட்டையை பிடிச்சி இழுப்பான், ஏய் காசை கொடுறா தண்ணி அடிக்கிறதுக்கு அப்படின்லாம் நம்மளை கேட்பான். ஒரு நாள் அந்த ரவுடியே இறந்து போயிட்டாலும் கூட கெட்டவன் தான், ஆனாலும் பாவையா அவன் குடும்பத்தெல்லாம் நினைக்கும் போது சொல்லுவோமோ சொல்ல மாட்டோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இங்கே எந்தெந்த காரணங்களுக்கான கேள்விகளோ அந்த கேள்விகள்லாம் நம்ம மூளைக்குள்ள போகாமலேயே ஒரு திரை ஒன்று போடப்பட்டு அந்த கேள்விக்குள்ளாரையே நாம் போகலை. எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லுவோம், உதாரணம், 4 வீட்டில் தள்ளி இருக்கானே அந்த பையன், அவன் எப்படி படிக்கிறான்? நீ ஏன் படிக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்போம். 4 வீட்டில் இருக்கிற பையன் உருப்படாமல் இருக்கான், அதே போல் நானும் உருப்படாமல் இருக்கேன், எந்த பையனாவது சொல்லுவானா? யோசிச்சு பாருங்க. பெற்றவங்க சொல்லுவாங்க, அந்த குமாரை பாரு எவ்வளோ நல்லா படிக்கிறான்ட்டு, நீ ஏன்டா இப்படி இருக்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்கறது சரியா தப்பா? ஆனால் குமார் என்ன குமார், அங்கே இருக்கிறான்ல ரமேஷ், அவன் பாரு அவன் இப்போவே கஞ்சா அடிக்கிறான், இப்போவே தண்ணி அடிக்கிறான், நான் அது மாதிரி இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குற மனோநிலை இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட அப்படி விதைக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு அந்த பக்கம் 27, 28, 29, 30 4 நாள் ஆச்சா. இந்த பக்கம் இன்னைக்கு தேதி 16ஆம் தேதி அன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன்னாக்க 16 நாளும் 20 நாள், 20 நாட்களாக இந்த உலகத்தில் நடந்த ஒரு துயரம் என்னவோ இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னமோ ஒரு முள்ளா குத்திக்கிட்டே இருக்கு, திடீர்னு கனத்த இதயமா மாறிட்டு இருக்குனாக்க அந்த 41 பேருடைய துயரம் தான். அவன் ஏன் வந்தோம், எதுக்காக வந்தோம், ஏன் இப்போ செத்து போனோம்னே தெரியாத அறியாத வயசு கொண்ட குழந்தைகளும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய கல் நெஞ்சமாக நம்ம மனசு ஆயிடுச்சோ, ஏன் அவங்க மனசில் ஈரமே இல்லையாங்கிற மாதிரி தான் இப்போ ஒருத்தரை பார்த்து கேட்போம், அவனுக்கு ஈரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். நமக்குன்னு பொதுவாகவே நான் பேசுகிறேன், நான் என்னையும் சேர்த்துக்கிட்டே பேசுகிறேன். நமக்கெல்லாம் ஈரம்னு ஒன்று இருக்கா இல்லையா? 41 பேருடைய அந்த குடும்பங்களை பற்றி நம்ம நினச்சி பார்ப்போம்.
நம்ம வாய் விட்டு அழுதுடலாம். எங்கள் அப்பா இறந்துட்டாரே, எங்கள் அம்மா இறந்துட்டாங்களே, என் தம்பி இறந்துட்டானேன்னு நம்ம வாய் விட்டு அழுதுடலாங்க. ஒரு குழந்தைய பறி கொடுத்துருக்கிற அந்த அம்மாவால் காதும் கேட்க முடியாது, வாயும் பேச முடியாது. இதை சம்பந்தப்பட்டவங்க நம்ம எல்லாருமே உணரணும்ல. ஒருத்தர் ஏற்கனவே ஒரு குழந்தைய பறி கொடுத்துருக்காருங்க, நோய்வாய்ப்பட்டு. இன்னைக்கு 2 குழந்தைகளையும் மனைவியையும் அந்த கரூர் சம்பவத்தில் பறி கொடுத்துருக்காரு. இனிமேல் யாருக்குங்க வாழணும்னு அனாதையாக நிற்கிற அந்த கணவனுடைய மனநிலையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலனாக்க நாம் ஏங்க மனிதர்கள்னு பேர் எடுத்துட்டு இருக்கணும்? மிருகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து சொல்கிறேன், நான் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னெல்லாம் இங்கே கட்சியை பேசுறதுக்கு வரல. உங்கள் மனசு ஏன் மனசுன்னு மனிதம் பேசுகிறேன், மனித நேயம் பேசுகிறேன். ஆனால் கடந்த 1 மாதமாக உங்களை ஒரு அரசியலானது எங்கெங்கேயோ அதை அலபாஞ்சிட்டு இருக்கு. அந்த அலபாயறதுக்கு பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கோங்கிறத நம்ம உணர்றோமா? நம்ம யார் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறதான கேள்வி. நம்ம அந்த கட்சி பக்கம் நிற்கிறோமா, இந்த கட்சி பக்கம் நிற்கிறோமாங்கிறது கேள்வி கிடையாதுங்க. இறந்து போன அந்த துக்க வீட்டில் நம்ம நிற்கணும்ல, அவங்களுடைய பரிதாப அந்த சூழலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்ல. ஏங்க, ஒரு குழந்தை கூட்டிட்டு போகிறாங்க, இந்த குழந்தைய கூட்டிட்டுலாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு இப்படிலாம் ஒரு சட்டம் இருக்குமா? இப்போ சர்க்கஸ் இருக்குங்க, இன்றைக்கெலாம் சர்க்கஸ் குறைஞ்சிருச்சு. ஜெமினி சர்க்கஸ், அப்போலோ சர்க்கஸ்லாம் இருந்துச்சு. அந்த சர்க்கஸில் யானை இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும். அவங்களாம் குழந்தைய கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம இருப்போமா? அந்த யானையை பார்க்க, சிங்கத்தை பார்க்க, குரங்குகளுடைய சேட்டைகளை பார்க்கறதுக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு குழந்தைகளோட தானே நம்ம போவோம். அப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கே நாம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறேன்னும் போது, இங்கே எல்லோருக்கும் பிடித்த ஒரு சூப்பர் ஹீரோ ஒருத்தர் வராருன்னும் போது குழந்தையை தூக்கிட்டு காமிக்கிறதுல ஒரு சந்தோஷம் தானேங்க. என்னுடைய சின்ன வயசில் நான் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறதா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஏமா அப்போ எனக்கு ஞாபகமே இல்லைம்மா அப்படின்னாக்க, உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் உன் வாழ்க்கையில் நீ எம்ஜிஆரை பார்த்துட்ட அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் எம்ஜிஆரை நான் பலமுறை பார்த்துருக்கேங்க. ஆக ஒரு நடிகர் மேலே வச்சிருக்கிற அந்த அபிமானம், ஆசை, அபிலாஷை, காதல், அவர் மேலே இருக்கிற மதிப்பு, மரியாதை எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஒரு குழந்தையை தூக்கிட்டு வரத்தான் செய்வாங்க. அப்படி குழந்தை, ஒரு அத்தைக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், சித்திக்கும் ஒரு குழந்தைக்கும் கனெக்ஷன் இருக்கும். அம்மாவுக்கு விஜய் மேலே பிரியம் இருக்குனாக்கா தன்னுடைய குழந்தைக்கும் விஜய் மேலே பிரியம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். இன்றைய தேதிக்கு விஜய் மேலே யாருக்கு தான் பிரியம் இல்லை சொல்லுங்க? அவர் ஒரு அற்புதமான நடிகர், இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ கொண்ட மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அவர் வருவதை பார்ப்பதற்கு மக்கள் வரத்தான் செய்வார்கள். அப்படி வந்தவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறாங்களா, விஜய் கட்சியை சேர்ந்தவங்களா, விஜய் ரசிகர் மன்ற இயக்கத்தில் இருந்தவங்களாங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது. வரத்தான் செய்வாங்க. நம்ம ஊருக்கு எம்எல்ஏவே ஒரு மீட்டிங் போடுறாரு அப்படின்னாக்க, நம்ம எம்எல்ஏவை அடிக்கடி பார்த்துருக்கோம் அப்படின்னாலும் கூட அந்த மீட்டிங்க்கு 10 பேர் வர இடத்துல ஒரு 1000 பேர் 500 பேர் வரத்தான் செய்வாங்க. ஆனால் வராதிங்கன்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை இந்த உலகத்தில் இப்போதாங்க முதன் முறையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் யாரை பார்க்கறதுக்கு வரீங்க? மக்களை பார்க்கறதுக்கு வரீங்க. அப்போ மக்களில் குழந்தையிலிருந்து, வயதானவர்களிலிருந்து, இளம் வயது பெண்ணிலிருந்து, வாய் பேச முடியாத பெண்ணிலிருந்து, காது கேட்காத பெண்ணிலிருந்து, இப்படி எல்லா குடும்பமும் தானே அடக்கம். இல்லை நீங்கள் அறிவிச்சிங்களா, நான் வரேன், உங்கள் விஜய் நான் வரேன், அதனால் டிவிகேக்காரர்கள் மட்டும் வாங்க, என்னுடைய ரசிகர்கள் மட்டும் வாங்க, இந்த ஜாதிக்காரங்க மட்டும் வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? உங்கள் விஜய் நான் வரேன்னு சொன்னீங்கன்னாக்க, நீங்கள் எங்கள் விஜய்னு நினச்சி தானே நாங்கள் வரோம். அப்போ எங்களுக்கு உரிய பாதுகாப்பெல்லாம் தரக்கூடியது போலீஸ் எல்லாருக்குமே அங்கே பாதுகாப்பு கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அத்தனை கூட்டத்துக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட முடியும்? பாதுகாப்பு கொடுத்தாலும் நெரிசல்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை யாரால தான் தாங்கிக்க முடியும்? மூச்சு திணறல்னு வந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவன் மூச்சு திணறாங்கிறதுக்காக அந்த போலீஸ்காரங்களா மூச்சு விட்டுக்க முடியும்? யதார்த்தம் பேசணும், உண்மை பேசணும், நிஜம் பேசணும். இதில் சதி இருக்கு அப்படின்னு கோர்ட்டு வளாகத்துக்குடைய வெளியில் பேசுகிறாங்க.
ஆனால் கோர்ட்டுக்குள்ளார இப்படி ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்னு அங்கே சொல்ல மாட்டேன்றாங்க. கோர்ட்டுக்கு உள்ளே நடந்தது ஒரு பேச்சாகவும், கோர்ட்டுக்கு வெளியே பேசுறது நம்ம புத்தியை மழுங்கடிக்கிற விஷயமாகவும் இருக்கு. இங்கே ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. தனி விமானம் அப்படின்னு ஒருத்தர் போகிறதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸுங்கிறதே நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் ஒரு தனி விமானத்தில் அப்படி போக முடியும்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருத்தர் காலையில் 8:45 வரேன்னு அறிவித்து விட்டு 8:45 தான் அவர் வீட்டிலேருந்தே கிளம்புறாருன்னா அவருடைய மனநிலையையும் உங்களுடைய காத்திருப்பு கால்வழியையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் விஜய்க்கு எதிர்ப்பாவோ விஜய் மேலே கோபப்பட்டோ நான் பேசலை. இது எல்லாமே எனக்குள்ளார இருக்கிற கேள்விகள் எல்லாம் உங்களை பற்றியும் இப்போ உயிரோடு இருக்கிற என்னை பற்றியும் கிடையாது. இறந்து போன அந்த 41 குடும்பங்கள் பக்கம் யாருமே நிற்கலையே அப்படிங்கிறது தான். நான் 35 வருடங்களாக பத்திரிகை துறையிலும் ஊடகத்துறையிலுமாக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஒரு பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு செய்தியாளர். அந்த வகையில் இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் 41 பேருடைய குடும்பத்துக்கு பக்கமாக இல்லாமல் அந்த குடும்பத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற, கேவலப்படுத்துகிற விஷயமாக இன்னைக்கு ஊடகங்கள் விலை போயிடுச்சுன்றதை நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதுக்கு அடுத்த கட்டமாக நாம் கேட்போமா மாட்டோமா? நான் ராம்ஜி, நான் உங்களை சொல்கிறேன், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி வாங்க, நான் வீட்டில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு வேறு வேலைகள் இருக்குது, இருந்தாலும் வாங்க 10 மணிக்கு அப்படின்ட்டு. நான் 10 மணிக்கு வராமல் 10:30 வந்தால் நீங்கள் என்னம்மா லேட்டு, நாங்கள் கொஞ்சம் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்க. 12 மணிக்கு வரேன், என்ன அப்படின்னாங்க, அதை ஏன் கேட்குறீங்க, கிளம்பலான்னு இருந்தபோது கல்யாண பத்திரிகை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இது மாதிரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 10 மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நான் சாயந்தரம் 7 மணிக்கு வந்தாக்க உங்களுக்கு எவ்வளோ கோபம். ஆனால் விஜய் செஞ்ச புண்ணியம், எந்த ஜென்மத்திலேயே செய்த புண்ணியம், இது வரைக்க அந்த கூட்டத்துக்கு விஜயை பார்க்க வந்தவர்களும் சரி, அந்த கூட்டத்துக்கு விழா எலும்புலையும் மூஞ்சிலையும் மிதிப்பட்டு இறந்து போனவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சரி, விஜய் மேலே இன்னமும் அதே அன்போடு தாங்க இருக்காங்க. அப்படி ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்குனாக்க, ஐயோ அப்படிங்கிற ஒரு தார்மீக பொறுப்பை விஜய் சார் எடுத்துக்கணுங்க. அவர் இது வரைக்க ஏதாவது எடுத்துக்கிட்டாரா? 4 நாள் கழித்து அவர் பேசின பேச்சில் கூட அரசியல் வாடை தானே வீசிச்சு. மக்களுக்காக கண்ணீர் விட்டாரா? இப்போ நான் சோகமாக பேசுகிறேன் அப்படிங்கிற காரணத்தினால அதை நீங்கள் நம்பிடுவீங்களா? நான் சிரித்து பேசுகிறேன் அப்படிங்கிற காரணத்தினால என் மனசில் எந்த துக்கமுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்குவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் சிரிக்க வைத்ததில் மாமன்னனாக திகழ்கிற சார்லி சாப்ளினுக்கு தான் மனசுக்குள்ளார அவ்வளவு துக்கமும் வலியும் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு 4 நிமிட வீடியோவில் ஒரு நடிகன் அழுது கொண்டே நடிக்க முடியும், கதறிக்கொண்டே நடிக்க முடியும், துடித்துக்கொண்டே நடிக்க முடியும். அந்த 4 நிமிஷத்தில் 41 பேருடைய அந்த உயிர் இழப்பு பேசியிருக்காரு. சிஎம் சார் அப்படின்னு சிஎம்க்கு சவால்ன்றார், அரசாங்கத்துக்கு சவால்ன்றார். இந்த தமிழ்நாட்டில் நம்ம யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்தையும் அரசாங்கம் தான் பொறுப்பெடுத்துக்கணுமா? தெரியாமல் கேட்குறேன். எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சண்டை நடந்ததுன்னா இதை அரசாங்கம் எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும்? என் தெருவில் எனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை நடக்குதுனாக்க அதை எப்படி அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்க முடியும்? அந்த சண்டை அந்த தெருவில் என்னங்க இவங்களோட எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குங்கன்னு அவங்க போலீஸில் புகார் கொடுத்து, அந்த போலீஸ் 2 தரப்பு குடும்பத்தையும் போட்டு விசாரிச்சு, என்னையா அவங்களுக்குள்ளார பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்குவேன் வெட்டிக்குவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே போனால் தான், அப்போ தான் காவல்துறைக்கு போகும். அதுக்காக டெய்லி காவல்துறை என் வீட்டு வாசல்லையும் அவங்க வீட்டு வாசல்லையும் பாதுகாப்புக்கு போட முடியுமா? இன்னைக்கு விஜய் மாதிரியானவர்களுக்கு பிரிவு பாதுகாப்பு ஏன் கிடைக்குது, ஏன் கொடுத்தாங்க, யார் கேட்டாங்கன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பவுன்சர்கள், நம்ம பவுன்சர்களை வச்சுட்டு இருக்க முடியுமா? நமக்கு கிடைக்கிற 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பளத்தில் பவுன்சர்களுக்கு தீனி போட்டு நமக்கு மாறுமா? பவுன்சர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து மாறுமா? பவுன்சர்களுக்கு சம்பளம் தான் கொடுக்க முடியுமா? உங்கள் சம்பளத்தையும் என் சம்பளத்தையும் ஏன் ஒரே வரியில் சொல்லட்டுங்களா? 41 பேர் கோடீஸ்வரர்களா, கார் வச்சிருக்கிறவங்க, பங்களா வச்சிருக்கிறவங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, எல்லாம் சாமானியர்கள், அன்றாடம் காய்ச்சின்னு சொல்கிறோமே அப்படி கூலி தொழிலாளர்கள், படிக்காதவர்கள்,
அந்த குடும்பங்கள் அப்படித்தான் ஆசைப்படும். அவங்க வாழ்க்கையில் நல்ல துணியை பார்த்துருப்பாங்களா, நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்களா? விஜய் வராரியா, அவரை பார்த்தா சோறு சாப்பிட்ட புண்ணியம், அவரை சாப்பிட்டா வயிறே நிறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற சிந்தனையில் தானே வராங்க. எல்லாருமே கூலி வேலை பார்க்குறவங்க. 41 பேருடைய அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு கதையையும் படிக்க படிக்க, கதை இல்லைங்க இது, நிஜம். அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன், பல இரவுகள் என்னால் தூங்கவே முடியல. அந்த ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த துண்டு பயக அவன் என் கண்ணுக்குள்ளரே வந்து நிற்கிறான். அப்படியே விக்கிச்சு போய் காது கேட்காம வாய் பேசாம இருக்கிற அந்த சகோதரி பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கு. வாய் விட்டு அழக்கூட முடியல. யாராவது அழுவறதுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைகள் இருக்குல்ல, அது கூட அந்த பொண்ணோட அந்த குழந்தைய இழந்த அந்த அம்மாவோட காதில் விழாது. ஆனால் நீங்கள் ஏன் விஜய் இத்தனை மணிக்கு கிளம்பலைன்னு கேட்க மாட்டீங்க, ஏன் இத்தனை மணிக்கு வரலன்னு கேட்க மாட்டீங்க, ஏன் இத்தனை மணிக்கு 12 மணிக்கு வருவார்னு ஒரு விதமாக புஷி சொல்கிறாரு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் 3லேருந்து 9 மணி 10 மணி வரைக்கும்னு நீங்கள் அங்கே சம்மதம் வாங்கிட்டு 12 மணிக்கே விஜய் வருவார்னு ஏன் மைக்கில் அறிவிச்சிங்க, சமூக வலைதளங்களை ஏன் அறிவிச்சிங்கன்னு கேட்க மாட்டீங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அதற்கு நேர் மாறாக நம்மளை புத்தியை தூண்டுறாங்க. நம்ம எதிர்மறையான விளைவுகளை நமக்குள்ளார திணிக்கிறாங்க. இங்கேருந்து கரூர்லேருந்து 3/4 மணி நேரத்தில் திருச்சி ஏர்போர்ட்டில் விஜய் சார் இறங்கியிருக்காருங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளார அவர் சென்னை விமான நிலையத்தில் இறங்கிட்டாருங்க. அடுத்த 3/4 மணி நேரத்தில் அவர் பனையூருக்கு இதுக்கு நீலாங்கரை வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஆனால் நம்ம இதை பற்றி எந்த கேள்வியுமே கேட்கல. சரி, தப்பு செஞ்சவங்க ஒரு அக்யூஸ்டு தானங்க ஓடி போகணும். ஆனால் புஷி ஆனந்த் ஏன் தலைமறைவாக இருந்தார்? இப்போ சிபிஐ வழக்குக்கு மாறுதுன்னு சொன்ன உடனே புஷி ஆனந்த் எங்கேருந்து எந்த இடத்துலேருந்து அவர் வெளியில் வந்தார்? நம்ம யோசிச்சோமா? சிடி நிர்மல்குமார் அவரும் காணாமல் போனவர்கள் பட்டியலில் தேடப்படுவோருடைய பட்டியலில் இருந்தவர். சிபிஐ வழக்குக்கு மாற்றம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு டக்குனு வானத்திலேருந்து குதிச்சு வந்தவர் மாதிரி அவர் நிற்கிறார். ஆதவ் அர்ஜுனா மேலே இன்னமும் கேஸ் இருக்குங்க. தீவிரவாதத்தை தூண்டுவதற்கான, வன்முறையை தூண்டுவதற்கான ட்விட்டர் போட்டிருக்கிறதாக அவர் மேலே இருக்கு. ஆனால் டெல்லியில் இருக்கிற பெரிய பெரிய வக்கீல்களையும் பெரிய பெரிய அதிகாரிகளையும் பெரிய பெரிய அந்தஸ்து மிக்கவர்களையும் சந்தித்து விட்டு டேராடூனில் இருக்கிற ஒரு விளையாட்டு சம்பந்தமான நிகழ்ச்சிக்கு அவரால் போக முடியுது. ஒரு கிளீன் ஷேவோட ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு 16 நாள் நாங்கள் கருமாதி முடிகிற வரைக்கும் நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம்னு சொல்கிறத இந்த ஊடகங்கள் பப்ளிசிட்டி பண்ணுது. அதை கேட்டுக்கிட்டு 16 நாள் துக்கத்தில் இருக்காங்களாம்ப்பான்னு நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு முட்டாள்களாங்க. நம்ம அவ்வளவு முட்டாளா இந்த ஊடகங்கள் நம்மளை ஆக்கிருச்சா, இல்லை இந்த சமூகத்தில் மனித நேயம்ங்கிறது தான் குறைஞ்சிருச்சு? எனக்கு ரொம்ப 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 வருத்தமாக இருக்கிற விஷயம். 41 பேர் மேலே தானே நம்ம நிற்கணும். கும்பகோணம் தீ விபத்து நடந்துச்சுங்க ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில். 94 குழந்தைகள் அங்கே இறந்து போனாங்க. உடனடியாக அந்த குழந்தைகள் பக்கம் நாம் நின்னோமா? அந்த அந்த 3 குழந்தைகள் இறந்து போன 3 குழந்தைகளுடைய குடும்பத்தார் எனக்கு நல்ல பரிச்சயமானவர்கள், இன்றைக்கும் தொடர்புல இருக்கிறவங்க. இன்னைக்கு நான் அந்த சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாக்கா ஃபோன்லேயே அந்த குழந்தையை பெற்ற தகப்பன் வந்து அழ ஆரம்பிச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கெல்லாம் ஊடகங்கள் இந்த அளவுக்கு இல்லை, சமூக வலைதளங்கள் இல்லை. நாம் அன்னைக்கு குழந்தைகள் பக்கம் இருந்தோம். அன்னைக்கு ஜெயலலிதா கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. கூரை தென்னங்கீத்து அதை வைத்து கூரை போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அடுத்த நாளே அவங்க சொன்ன உத்தரவின்படி கூரைகள் எல்லாமே அகற்றப்பட்டு ஷெட்டுகள் போடப்பட்டன. எங்கே தெரியுமா? முன்னாள் முதல்வராக திகழ்ந்த, இன்றைக்கும் எல்லோராலும் நினைவூட்டப்பட்டு கொண்டிருக்கிற கோபாலபுரத்தில் இருக்கிற கலைஞருடைய வீட்டில் அப்படி ஒரு கூரைகள் இருந்தன. ஜெயலலிதா அப்போது முதல்வர், அவர் கொடுத்த அந்த சட்டம், அந்த சட்டத்தை அடுத்து அந்த சட்டத்தை மதித்து உடனடியாக கலைஞர் தன் வீட்டு வாசலில் இருந்த கூரை பகுதியை அகற்றி ஷெட்டு போட்டார். இன்னைக்கு அந்த ஷெட்டை நம்ம பார்க்கிறோம். ஒரு முதல்வராக இருப்பவர் சொல்கிற அந்த சட்டத்தை கடைபிடிக்கிறார் போது இங்கே சட்டங்கள் ஒவ்வொரு தருணத்திலையும் மீறப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் ரோடு ஷோ நடத்த அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது திருச்சியிலிருந்து ஏர்போர்ட்டிலிருந்து மரக்கடைக்கு ரோட் ஷோ வந்தார். அதை நம்ம கண்டிச்சோமா? கண்டிக்கவே இல்லை. நாகப்பட்டினத்துக்கு தாமதமாக வந்தார், கண்டிச்சோமா?
கண்டிக்கவே இல்லை. மரத்து மேலே ஏறுறதும் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறதும்னு அந்த நம்ம வீட்டு பசங்க மாதிரி தானே அந்த தம்பி பிள்ளைங்கள்லாம். அவங்கெல்லாம் அப்படி செஞ்சாங்களே, அதை நம்ம கண்டிச்சோமா? ரசித்தோம். நடிக மனோபாவத்தோடைய ஒரு சினிமா காட்சியை பார்ப்பது போல அப்படி அவன் குரங்குகள் மாதிரி ஏறி நின்னதையும் தப்புனதையும் கீழே விழுந்ததையும் பார்த்து ரசித்தோம். ஒருத்தன் விஜய்க்காக ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா செலவு பண்ணி பேனர் வச்சிருக்கான். அந்த ரசிகர்கள் அந்த பேனரை கிழிச்சிக்கிட்டு அந்த தட்டியில காலை வச்சுக்கிட்டு நிற்கிற அளவுக்கு விஜய் பேனரை கிழிச்சிட்டோங்கிற எண்ணமும் அவனுக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல உயிருடைய மதிப்பே தெரியாம அப்படி நிற்கிறானேங்கிற ஒரு சிந்தனையும் நமக்கு இல்லை. இளங்கன்று பயமறியாது, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அப்படின்னு. அதுக்காக நம்ம ஓடுற பாம்பை மிதிச்சிருவோமா? இளங்கன்று பயமறியாது, அதுக்காக அப்படி நின்றுடுவோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்க. கட்சி சாயத்தை கையில் வச்சுக்கிட்டு பூசிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது தப்பு. ஒரு திமுக அரசாக இது என்ன செய்தது? திமுகவாக இந்த கட்சி என்ன செய்தது? ஒரு திமுக அரசாங்கமாக இருந்து கொண்டு என்ன செய்தது? எல்லாருமே கேட்குறாங்கன்றதுனால நம்ம அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. எப்படி 10 நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி வந்தாருன்றது எல்லாருமே கேட்க கேட்க நம்மளும் கேட்குறோம். அதானே எப்படி செந்தில் பாலாஜி வந்தார் அப்படின்னு. ஆனால் எப்படி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அண்ணன் எப்படி அங்கே கரூருக்கு முதல் ஆளாக ஆஸ்பத்திரிக்கு வந்தார், செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே அவர் வந்தாருங்கிற கேள்வியை நாம் கேட்கல. ஏன்னா யாருமே கேட்கல அப்படிங்கிறதுனால நம்மையும் அதை கேட்க மாட்டேங்கிறோம். எல்லாருமே இதை கேட்குறாங்கன்றதுனால அதன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எங்கிட்ட கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டு ஒரு பொண்டாட்டியை பறி கொடுத்தவர் சொல்கிறார், என்கிட்ட கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு போனாங்கங்க, என் பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, எனக்கு நிவாரணம் கூட வாங்கி தரேன்னு சொன்னாருங்க. அவர் இந்த கமல் சார் இருக்கார்ல, சிவப்பா இருப்பார்ல கமல், அவர் 10 லட்சம் கொடுத்தாருங்க அப்படின்னு செக்கை காமிக்கிறார். ஏங்க இது 10 லட்சம் இல்லைங்க, 1 லட்சம். 1 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் வித்தியாசம் தெரியலங்க. அவர்கிட்ட கேளுங்க, முனிசிபல் கோர்ட்டுனா என்ன, ஜுடிஷியல் கோர்ட்டுனா என்ன, தடா கோர்ட்டுனா என்ன, சென்னை கோர்ட்டுனா என்ன, மதுரை கோர்ட்டுனா என்னன்னு கேட்டு பாருங்க. அவருக்கு எப்படிங்க சுப்ரீம் கோர்ட்டு தெரியும்? அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் எப்படிங்க போக முடியும்? இதெல்லாம் நம்ம யோசிச்சோமா? இப்போ நீங்களும் நானுமே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கணுங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் படித்தவராக இருக்கலாம், +2 மட்டும் முடித்தவராக இருக்கலாம், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவராக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம். நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். நம்மளால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கணும்னா நமக்கு குறைந்தபட்சம் 10-15 பேருடைய ஆலோசனைகள் தேவை. அந்த கிராமத்தில் கூலி தொழில் பார்த்துட்டு இருக்கிற அந்த அவருக்கு, மனைவியை பறி கொடுத்த நிலையில் இருக்கிற அவருக்கு இப்போ சிபிஐ வழக்கு பண்ணால் என்ன, சிபிசிஐடி வழக்கு பண்ணால் என்ன, எஸ்ஐடி வழக்கு பண்ணால் அவருக்கு என்ன? அவருக்கு அதெல்லாமா முக்கியம்? பொண்டாட்டி போயிட்டா, யாராவது இந்த பொண்டாட்டியை எனக்கு திருப்பி கொடுக்குங்களேன், அதுக்கு முடியும்னா சொல்லுங்கள் அப்படின்னு. அங்கே அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அண்ணன் கரூர் ஜிஹெச்சில் போய் நிற்கிறாரு. அப்போ அந்த குழந்தையை பறிகொடுத்த தன்னுடைய அக்கா குழந்தையை கூட்டிகிட்டு போய் குழந்தையை பறிகொடுத்த அந்த அப்பங்காரன் அப்படியே அந்த குழந்தைய கொண்டு போய் அப்படியே அந்த முன்னாள் அமைச்சருடைய காலில் போட்டுட்டு எப்படியாவது காப்பாத்துங்கய்யான்னு சொன்னானே. அப்போ விஜயபாஸ்கர் அவன் கடவுளாக பார்த்தான். விஜயபாஸ்கர் மட்டும் இல்லை, அங்கே யார் முக்கிய பொறுப்பில் நிற்கிறாங்களோ அவங்கள கடவுளாகத்தான் பார்ப்பாங்க. ஆனால் குழந்தை செத்து போயிடுச்சிங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்காதா, ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு அவன் கதறல் நீங்கள் பார்க்கலையா? அந்த வழி உங்களுக்கு புரியலையா? எதுவுமே அரசியலாக பார்க்காதீங்க. அரசியலே இங்கே வேண்டாம். நம்ம பக்கத்தில் யார் நிற்கிறாங்களோ, எங்கள் அப்பா இறந்தப்ப என் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரியா அப்படின்னு சொல்லி அப்பாவோட ஃப்ரெண்டை சொல்லுவோம், நம்மளுடைய நண்பனை சொல்லுவோம், இல்லை நம்ம சித்தப்பா மாமான்னு யாராவது இருந்தாக்க அவங்கள சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்? சாகர வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ 41 பேருடைய குடும்பங்கள் பக்கத்தில் யார் நிற்கிறாங்கிற பொறுத்து தாங்க அவங்களுக்கு ஆறுதல். அந்த குடும்பத்தினுடைய உணர்வுகளை யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தாங்க மனிதர்கள். ஸ்டாலின் ஐயாவா போய் எல்லாருக்கும் 10 லட்சம் தரேன்னு சொன்னதை கொடுத்துட்டாருங்க. 10 லட்சம் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. ஆனால் ஸ்டாலின் போய் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை விளம்பரப்படுத்திக்கலை. உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிச்சு பையனுக்கு அந்த புகழ் கிடைக்கட்டும்னு செய்யலை. அந்த ஊர் தாசில்தார் மூலமாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய உத்தரவின் பேரிலும்
எல்லாருக்கும் அந்த 10 லட்சம் செக்கு போய் சேர்ந்துருச்சிங்க. ஆனால் 20 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்ன நம்ம நண்பர் உங்கள் விஜய்னு கொண்டாடப்படுகிற நம்முடைய விஜய் இதுவரைக்கும் ஏன் தராமல் இருக்காரு? ஆதவ அர்ஜுனா போனால் கூட்டம் வந்துருமா? புஷி ஆனந்த் போனால் விஜய் அளவுக்கு கூட்டம் வந்துருமா? அருண்ராஜ் போனால் தான் கூட்டம் வந்துருமா? நேராக அதை கொடுத்துருக்கலாம்னுங்க. பணத்தை அந்த 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டு கொடுத்த பணத்தை வச்சு இதுவரைக்கும் பொண்டாட்டிக்காக நோய்வாய்ப்பட்டதில் கடன், இதுக்கு எங்களுக்கு நோய்வாய்ப்பட்டதில் கடன், குடும்பத்துக்காக வாங்கினதில் கடன் அப்படின்னு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே அடைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த 10 லட்சம் ரூபா கவர்மெண்ட்லேருந்து வந்த நிதியை கடன் அடைத்தவர் சொல்கிறார். யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் துயரம் உண்டுங்க. ஆனால் அந்த துயரத்தை கேலி செய்யலாமா? எல்லாருக்கும் மரணம் நடக்குங்க. ஆனால் ஒரு ஹிட் அண்ட் ரைடு வந்தவன் ஒரு பஸ்ஸுக்குள்ளார பூந்து எந்திரிச்சதை பார்த்து நீங்கள் திடுக்கிட்டு போனீர்களா இல்லையா? ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நம்மையோ அல்லது நம்முடைய மகன்களையோ நாம் கற்பனை பண்ணினோமோ இல்லையா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். விஜய் அவர்களுடைய பஸ்ஸு வருது, இப்படி நடந்திருக்கு. அப்போ விஜய் அவர்கள் உண்மையாக நம்ம தன்னுடைய ரசிகன் இப்படிலாம் வரானேன்ட்டு ஒன்று வண்டியை நிப்பாட்டி என்னையாச்சு அப்படின்னு கேட்டிருக்கணும். ஒன்றும் ஆகலைங்க அப்படின்னா பொலேர்னு ஒரு அறையறதுக்கு விஜய்க்கு உரிமை இருக்கு. நம்ம அண்ணன், நம்ம சகோதரர், என்னையா பைத்தியம் மாதிரி இப்படிலாம் வர, நீங்கள் செத்து போயிருந்தா உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு யாரையா பாதுகாப்பு அப்படின்னு விஜய் கேட்டிருக்கணும் இல்லைங்க. எட்டி பார்த்துட்டு பேசாமல் போன விஜயை நீங்கள் பார்த்தீங்க தானே அந்த வீடியோவை? மனசாட்சியை தொட்டு சொல்லு. லைட்டை போட்டால் தானேங்க விஜய் உள்ளே உட்கார்ந்துருக்கிறதும் விஜய் கையை அசைக்கிறதும் விஜய் சிரிக்கிறதும் மக்களுக்கு தெரியும். அப்படி லைட்டை போட்டு விஜய் இருந்திருந்தாருனாக்க அங்கங்கே 10 பேர் 50 பேர் 100 பேர்னு கலைஞ்சிருப்பாங்கல்ல. விஜய் மரோசரித்திரா படத்தில் காதலி சரிதாவுக்கு கொடுக்குற சிக்னல் கமல் கொடுப்பார். லைட்டை ஆஃப் பண்ணுவார், லைட்டை போடுவார். உடனே சரிதா லைட்டை ஆஃப் பண்ணுவாங்க, போடுவாங்க. அது மாதிரி இங்கே ஒரு காதல் விளையாட்டு போல மக்களை வைத்து கொண்டு ஒரு விளையாட்டு விளையாண்டு லைட்டை ஆஃப் பண்ணி லைட்டை போட்ட விஜயை நாம் குற்றமே சொல்லல பாருங்களேன். இல்லை, தயவு செய்து அந்த 41 பேருடைய குடும்பத்தை, அந்த இழப்புகளை, அந்த வழிகளையும், அந்த உறவுகள் இன்னைக்கு இல்லையேங்கிற நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இப்போ திமுக பக்கம் நிற்க வேண்டாம், தேவையே இல்லை. தாவேக்கா பக்கமும் நிற்க வேண்டாம், அவசியமே கிடையாது. எந்த கட்சி பக்கமும் நிற்க வேண்டாங்க, மக்கள் பக்கம் நிற்கணுங்க. தமிழகத்தில் இனி இப்படி ஒரு துயரம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க ஒரு நிமிஷம் உங்களுடைய மனசை கைத்தில் வச்சுக்கிட்டு கண்களை மூடி அந்த 41 குடும்பங்களுக்காக நாம் அஞ்சலி செலுத்துவோம். அதே போல் நம்ம மனசாட்சியையும் உண்மையான முறையில் கேள்வி கேட்டுக்குவோம். கேள்வி பிறந்தால்தான் உண்மையான பதிலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 41 குடும்பங்களுக்கும் மீண்டும் என்னுடைய அஞ்சலி.